கோபாலபுரத்து உள்ளே அவரை விட்டீங்களா? என்னைக்காச்சும் கோபாலபுரத்து உள்ள அவரை விட்டீங்களா? நீங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்னு சொல்லி இப்போ போயிட்டு வருவீங்களா கோபாலபுரத்துக்குள்ளே? முத்துவை அப்படி அனுமதித்தீர்களா? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். இன்றைக்கு பாசம் புத்துக்கிட்டு வந்து என் அன்பு அண்ணன் ஆரியர் அண்ணன் என் மீது அதிக பாசம் கொண்டவர்னு நீங்களும் உதயநிதி இது பண்ணுறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டருங்க, டிஎஸ்பி எல்லாரும் அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களெல்லாம் டிவியில் பேட்டி கொடு, சன் டிவியில் இவர் மோசமானவர் அப்படின்னு சொல்லி பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் பேச வைத்தார். அப்போது இருந்த டிஜிபி நேர்மையான இது பண்ணலை, அவங்க கண்டுக்கலை. அவர் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்காருன்னு எவனும் யோசிக்கலை. டிஜிபியே இந்த வேலை பண்ணார். உங்கள் தேர்தல் ஆணையத்தின் பேரை சொல்லி ஆட்களை அனுப்பி ஸ்டாலின் எங்களிடம் ஓடிபி வாங்கி எங்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக திமுகவில் உறுப்பினராக எங்களை பதிவு செய்கிறார். மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் உடனே நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு எல்லாரும் கடிதம் எழுதுங்க. வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் சொல்லும் செய்திகள் என்ன என்பதை பற்றிய ஒரு அரசியல் அலசல் இப்போ பார்க்கலாம். முதல் செய்தி, கருணாநிதியின் மூத்த மகன் முத்து என்று காலமாகி இருக்கிறார். அவருடைய மரணம் என்பது ஒரு எல்லோருடைய மரணத்தை போல நம்ம தள்ளி வைக்க முடியாது. காரணம், அந்த மரணத்துக்கு பின்னால் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலருக்கும் முத்துவை பற்றி தெரியாது. முத்துவுக்கு முதுகில் எப்படி குத்துனாங்கங்கிறது தெரியாது. முத்துவிற்கு கருணாநிதி அவர்களின் குடும்பம் எவ்வளவு பெரிய துரோகங்களை இழைத்தது அப்படிங்கிறது தெரியாது. அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காகவும் பழைய விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் இந்த ஒரு சிறப்பு பார்வை, முத்துவின் மரணத்தை பற்றி ஒரு சிறப்பு பார்வை. முத்து பார்த்திங்கன்னா கருணாநிதியோட முதல் மனைவியின் பிறந்த மகன். கருணாநிதிக்கு முதல் மனைவி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. கருணாநிதி சினிமாவில் அப்பப்போ கதவசனம் எழுதிக்கிட்டு இருந்தார். அப்போ பராசக்திக்கு அப்புறம் தான் கருணாநிதி வசனத்தில் சுவாதிநேசன் நடிப்பால் அவர் வசனம் எடுபட்டது. பராசக்தி, மனோகரா இது ரெண்டுலேயும் சுவாதிநேசன் பேசின நடிப்பில் தான் அவர் முன்னுக்கு வந்தார். அதுக்கு முன்னாடி அவர் சாதாரணமானார். எம்ஜிஆருடைய ராஜகுமாரி படத்துக்கெல்லாம் எம்ஜிஆர் தான் இவரை வசனத்துக்கு உபயோகப்படுத்துங்கன்னு தயாரிப்பாளர்கள்ட்ட சொன்னார். ஆக கருணாநிதி புகழடையாத நேரம் அது. அப்போ சினிமா துறையில் சிஎஸ் ஜெயராமன் ஒரு பாடகர் இருந்தார். இவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சௌந்தரராஜன், பிபி சீனிவாஸ் இவங்கள மாதிரி சாயலில் பாடக்கூடியவங்க நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இன்று வரை சிஎஸ் ஜெயராமன் சாயலில் பாடுறவங்களே வரலை. அது ஒரு சிறப்பான குரல், வித்தியாசமான குரல். காவியமா இல்லை ஓவியமா அப்படிங்கிற பாட்டு, பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா அதுதான் சிஎஸ் ஜெயராமன் பாடின பாட்டு. அவருடைய குரல் நல்ல குரலுக்கு சொந்தக்காரர், இசை ஞானம் உள்ளவர். இவருக்கு ஒரு தங்கை இருக்காங்க, அவ்வளோ அழகாக இருப்பாங்க. தங்கைக்கு மாப்பிள்ளை பார்த்து கொண்டு இருக்கிறார். அப்போ அந்த சினிமா, இவரும் சினிமா ஃபீல்டில் பாடினவர்னால, அந்த கருணாநிதி வசனம் எழுதிக்கிட்டு இருந்ததுனால, அப்போ எல்லோரும் என்ன சொன்னாங்க அவர்கிட்ட, அந்த கருணாநிதினு ஒரு பையன் இருக்கான், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கான், அவன் நல்லா முன்னேறிடுவான், அதனால உங்கள் தங்கச்சி அவங்களுக்கு கொடுங்க. அப்போ அவர் சொன்னது, சினிமாக்காரனே வேணான்னார். இல்லை அவர் கொடுங்கன்னு உடனே தனது தங்கை, மிகவும் பாசமாக வளர்த்த தனது தங்கையை அவருக்கு கருணாநிதிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்தார். கல்யாணம் முடித்து கொடுத்த தேதியிலிருந்து சிஎஸ் ஜெயராமனின் தங்கை அவர் மேலே அவ்வளோ புகாரை கொடுத்தாங்க. குடும்பத்தை கவனிப்பதில்லை, தன்னை கொடுமைப்படுத்துகிறாரு, பல விஷயங்களும் சொன்னாங்க. சிஎஸ் ஜெயராமன் உடஞ்சி போயிட்டார். அப்போ தான் அவர் என்ன பண்ணார், நம்ம தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டோமே நினைக்கும்போது, ஒரு வருஷத்துலேயே குழந்தை பிறந்த உடனே அவங்க இறந்து போயிட்டாங்க. அந்த பிறந்த குழந்தை தான் முத்து. தங்கச்சியும் போயிட்டாங்களே, ஒரு குழந்தையும் அனாதை ஆயிடுச்சு. காரணம், உடனே கருணாநிதி மேல் அவரே புகார் சொல்லுது பண்ணார். என் தங்கச்சி மரணத்துக்கு காரணமே கருணாநிதி தான். உடனே ஒரு வருஷத்துக்குள்ளே கருணாநிதி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். அப்போ அந்த முத்துவை கவனிக்க ஆள் இல்லை. அதனால் இவர் அப்பப்போ போய் கவனிச்சுட்டு, அவர் அனாதை குழந்தை மாதிரி
தாயும் இல்லை, தந்தை இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார். அதுவும் அவருக்கு குழந்தை பிறந்தவுடனே இவரை பற்றி சிந்திப்பதற்கு ஆள் இல்லை மூக்காமுத்துவை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சிஎஸ் ஜெயராமன் உடைஞ்சு போய் அதுக்கப்புறம் அவருக்கு அந்த வயசு 20 வயசு 25 அந்த வயதுக்கு வந்தவுடன் தன்னுடைய பெண்ணை கூப்பிட்டு சத்தியம் வாங்குறார். இது உண்மையிலேயே நடந்த கதை. சிஎஸ் ஜெயராமன், என்னுடைய தங்கையின் வாழ்க்கையை நானே கெடுத்துட்டேன். கருணாநிதிக்கு கல்யாணம் முடித்து கொடுத்ததுனால என் தங்கை இறந்து விட்டாள். அவள் சந்திக்காத கொடுமைகள் இல்லை. பையனும் அனாதையாயிட்டான். தந்தை இன்னொரு இதை கல்யாணம் பண்ணிட்டான். எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு கொடு. எனக்காக நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க. அவர் குடிக்க அடிமையாக இருந்தாலும் நீ அவனை திருத்து. என் தங்கச்சி ஆத்மா அப்போ தான் என்னை மன்னிக்கும் என்று தன்னுடைய சொந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்கிறார். சொந்த பெண்ணும் அவ்வளவு அழகாக இருப்பார். தந்தைக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக சிஎஸ் ஜெயராமன் மகள் மூக்காமுத்துவை கல்யாணம் பண்ணாங்க. அப்படித்தான் மூக்காமுத்துவை அவருடைய மாமா சிஎஸ் ஜெயராமன் காப்பாற்றி தம் மகளையே கொடுத்தார். இந்த டைமில் கருணாநிதி ஆட்சிக்கு வந்துட்டார். ஆனால் அவருக்கு மூக்காமுத்து மேலே மட்டும் ரொம்ப பாசம். மனைவியை இது பண்ணிவிட்டார், கொடுமைப்படுத்தினார். மூக்காமுத்து மேலே மட்டும் பாசம் இருந்தது. இந்த டைமில் தான் 1969 கருணாநிதி முதலமைச்சர் ஆனார். 71 எலெக்ஷன் வருது. எம்ஜிஆர் ஊருக்கு போய் கேன்வாஸ் பண்ணி கருணாநிதியை ஜெயிக்க வைத்து முதலமைச்சர் ஆக்குறார். ஆகிட்டு எம்ஜிஆர் ஒரு மன திருப்தியோடு இருக்கார். சினிமாவில் அவருக்கு பயங்கரமான ஹிட்டு படம் வந்தது. அப்போ கருணாநிதி ஒரு சூழ்ச்சி பண்ணார். எப்படியாச்சும் நம்ம பையன் மூக்காமுத்துவை சினிமாவில் கொண்டு போய் எம்ஜிஆருக்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டத்தை இவருக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு பண்ணி ஜெயிச்ச உடனே 71 இவருடைய நெருங்கிய நண்பர்களை தலைவர்களை கூப்பிடுறாரு கருணாநிதி. ஏன்னா மூக்காமுத்துவை சினிமாவுக்கு கொண்டு வரணும்னு இது பண்ணி அப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள்லாம் எம்ஜிஆருக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு என்கிட்ட கேளுங்கப்பாங்கிறது. எம்ஜிஆருக்கு படம் சூப்பர் ஹிட்டில் போகுது 70-71 ரிக்ஷாக்காரன்லாம் அதுக்கு பின்னாடி தான் வருது. உலகம் சுற்றுவாளி பண்ணதுக்கு பின்னாடி தான் வருது. அதனால் எம்ஜிஆருக்கு இந்த அரசியலில் மந்திரி ஆகணுங்கிற எண்ணமே இல்லை. கருணாநிதியாக கூப்பிட்டு எல்லாத்தையும் நெருங்கியவங்களை எம்ஜிஆருக்கு மந்திரி பதவி என்கிட்ட கேளுங்க. அவங்க எல்லாம் கேட்குறாங்க. கேட்ட உடனே கருணாநிதி என்ன பண்ணுறாரு, எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகி வந்தார்னா அவருக்கு மந்திரி பதவி கொடுக்குறேங்கிறார். எதுக்குன்னா மூக்காமுத்துவை கொண்டு வந்துடணும், எம்ஜிஆரை சினிமா விட்டு தூக்கிடணும், மந்திரி பதவி ஆசை காட்டணும்னு இப்படி ஒரு சதிவரையே பண்ணுறார். அந்த டைமில் எல்லா தலைவர்களும் போய் கேட்குறாங்க. கருணாநிதி சொல்லிட்டார், அவர் சினிமா விட்டு வர சொல்லுங்கள் மந்திரி ஆக்குறேன்னு. எம்ஜிஆருக்கு இந்த செய்தி போகுது. எம்ஜிஆர் கேட்குறாரு, நான் மந்திரி பதவி கேட்கவே இல்லையே, கருணாநிதியாக எதுக்கு மந்திரி பதவி கொடுக்குறேன் சினிமா விட்டு வரேன்னு சொல்கிறாரு, இதில் ஏதோ உள்குத்து வேலை இருக்குதுன்னு அவருக்கு எம்ஜிஆருக்காக பேசிய தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எதுக்காக எனக்கு நீங்கள் போய் மந்திரி பதவி கேட்டீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, சார் அவர் தான் கேட்க சொன்னார். ஓ, அவர் தான் கேட்க சொன்னாரா? அதனால தான் என்னை சினிமா விட்டுட்டு வெளில வரணுங்கிறாரா? மூக்காமுத்துவை சினிமாவுக்கு கொண்டு என்னுடைய ரசிகர்களை எல்லாம் அந்த பக்கம் இழுக்கலான்னு பார்க்குறாரா? இவ்வளோ பெரிய சதி திட்டமான்னு சொல்லி சிரித்து கொண்டே கருணாநிதியிடம் சொன்னார், நான் ஒன்றும் உங்ககிட்ட மந்திரி பதவி கேட்கல, நான் சினிமாலேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அதிர்ச்சி. கருணாநிதி எப்படியாச்சும் எம்ஜிஆர் ரசிகர்களை பிடிச்சிடலான்னு பார்த்தோமே, நடக்கலையே அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இருக்கும்போதே அவரை வச்சு பிள்ளையோ பிள்ளை அப்படின்னு ஒரு படத்தை எடுத்தார். சிவரை மூக்காமுத்துவை போட்டு ஓரளவு சுமாராக ஓடிச்சு. ஏன்னா திமுககாரங்கள்லாம் போய் பார்த்தாங்க. அப்போ திமுக உடையில. ஆக இப்படி இருந்தோடனே 72 எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகினதுக்கப்புறம் மூக்காமுத்துவின் படங்கள் எடுபடாமல் போனது. எம்ஜிஆர் ரசிகர்கள் யாரும் பார்க்கலை. அதுக்கப்புறம் மூக்காமுத்து இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவிலிருந்து விலகினார். இது விலகியதற்கு பிறகு 77 எம்ஜிஆர் ஆட்சி அமைத்து முதலமைச்சராகிறார். அப்போ ஒரு நாள் என்ன செய்தி வருதுன்னு கேட்டிங்கன்னா, மூக்காமுத்து கருணாநிதி வீட்டுக்கு வாசலில் கருணாநிதி அவர்களை கேவலமான வார்த்தையால் திட்டி அடிக்கப் போகிறார் அப்படின்னு கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர்னால அவருக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் 2 இன்ஸ்பெக்டருங்கிற போட்டிருப்பாங்க, அவங்க உளவுத்துறைக்கு சொன்னாங்க. அப்போ எம்ஜிஆர் சிஎம் இல்லை. இந்த மாதிரி கருணாநிதியை அடிக்க வருகிறார் மூக்காமுத்து, கெட்ட வார்த்தைகளில் திட்டுகிறார் அப்படின்னு எம்ஜிஆருக்கு ரிப்போர்ட் போச்சு. உடனே எம்ஜிஆர் தொலைபேசியில் கருணாநிதி அவர்களை கூப்பிட்டு, மூக்காமுத்து தகராறு பண்ணுறாப்புல அவங்ககிட்ட, எனக்கு நியூஸ் வந்ததை அப்படின்னு கேட்குறாரு.
கருணாநிதி ஆமாம் அப்படின்னு. சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கருணாநிதி ஒரு போலீஸை வச்சு தான் அடிச்சிடாதீங்க, அப்படிலாம் நான் செய்வேன், நான் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போலீஸை வச்சா அடிச்சுருவோமோன்னு பயப்படுறாரு. ஏன்னா கருணாநிதிக்கு முத்து மேல் ரொம்ப பாசம், எவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு மகன் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. அவர் திட்டிட்டு கட்டவாயத்தில் அடிக்க போனால் அமைதியாக இருப்பார். அப்போ தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார், ஸ்டண்ட் மாஸ்டருங்க 4-5 பேரை கூப்பிட்டு, நீங்கள் ஒரு ஜீப்பில் போய் முத்து இங்கே தயார் பண்ணிக்கிட்டு இருப்பார், எம்ஜிஆர் கூப்பிட்டாருன்னு சொல்லி அவரை தூக்கிட்டு வந்துடுங்க. அங்கே வந்த உடனே அவர் ஒரு இதை கையில் வச்சுக்கிட்டு விடவே கூடாது, நீ வெளியில் வான்னு ரொம்ப மோசமான வார்த்தைகள், நான் சொல்ல முடியாத வார்த்தைகளில் கத்துறாரு, திட்டுறாரு கருணாநிதி. அப்போ அந்த ஸ்டாலின் இவங்கெல்லாம் சாதாரண சின்ன ஆளுங்க, அதனால் அவங்களும் கண்டுக்கல, ஏதோ இப்போ வந்து கத்துறாரு அப்படின்னு. அப்புறம் எம்ஜிஆர் ஸ்டண்ட் மாஸ்டருங்க அவரை தூக்கி பெரியப்பா என்று தான் கூப்பிடுவார் எம்ஜிஆர் முத்து. பெரிய வேடிக்கை என்னென்னா முத்து பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகர். கருணாநிதி தான் சிறு திட்டமெல்லாம் போட, அவர் எம்ஜிஆர் ரசிகர். அவரை கூட்டிகிட்டு போய் எம்ஜிஆர்கிட்ட நிறுத்துகிறாங்க. அப்போ தான் சொல்கிறாரு, அப்பாவுக்கு ஏன்ப்பா என்னப்பா பிரச்சனை, ஏன் அப்பாவை அடிக்க போகிற, அப்பாவை அப்படிலாம் திட்டலாமாங்கிறாரு. அப்போ பெரியப்பா நான் உங்கள் கட்சியில் சேர்ந்துடுறேன், எங்கள் அப்பா செலவுக்கே பணம் கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறாரு. அப்போ அதெல்லாம் நான் சேர்த்துக்க மாட்டேன்ப்பா, உங்கள் அப்பா பெரிய கட்சி வச்சுருக்காரு, நீ என் கட்சியில் வந்து சேர்ந்தா உங்கள் அப்பாவுக்கு அசிங்கம் இல்லையா, உனக்கு என்ன செலவுக்கு தானே, மாதம் மாதம் நான் கொடுக்குறேன்னு சொல்லி மாதம் முத்துவுக்கு செலவுக்கு பணம் கொடுத்தார். எம்ஜிஆர் நினச்சிருந்தா அந்த குடும்பத்தில் குழப்பம் விளைவித்திருக்கலாம் அப்படிங்கிறத நினச்சிருக்கலாம் அவர். அப்படி நினைக்கல. ஆனால் கருணாநிதியாக இருந்தால் எம்ஜிஆருக்கு ஒரு பிள்ளை இருந்து சண்டை போட்டால் தூண்டி விட்டிருப்பார். எம்ஜிஆருடைய குணம் மாறுபட்ட குணம். அவருக்கு வந்து மாதம் பணம் அனுப்பி கருணாநிதிக்கு முத்துவால் எந்த பிரச்சனையும் வராமல் பாதுகாத்து கொண்டிருந்தார் முத்துவை. ஆக முத்து அவர்கள் அங்கேயே இருந்தார். எம்ஜிஆர்கிட்ட வந்து பணம் வாங்கிக்குவார், வீட்டுக்கு போக மாட்டார். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து எம்ஜிஆர்லாம் இதாகி இறந்ததுக்கப்புறம் முத்து மறுபடியும் தகராறு பண்ணார். இப்போ ஸ்டாலின் அறிக்கை விடுறார் ட்விட்டரில், என் பாசத்துக்குரிய அண்ணன் இவர் உதயநிதி, எங்கள் பெரியப்பாவுக்கு எங்கள் மேலேயும் எங்கள் அப்பா மேலேயும் ரொம்ப பாசம் அதிகம். கோபாலபுரத்துக்கு எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் வந்து தகராறு பண்ண முத்து வந்த உடனே அவரை அடிக்க போனீர்களா இல்லையா? கோபாலபுரத்து உள்ளே அவரை விட்டீங்களா? என்னைக்காச்சும் கோபாலபுரத்து உள்ள அவரை விட்டீங்களா? நீங்கள் எல்லாம் பிள்ளைங்கள்னு சொல்லி இப்போ போயிட்டு வருவீங்களா கோபாலபுரத்துக்குள்ளே? முத்துவை அப்படி அனுமதித்தீர்களா? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். இன்றைக்கு பாசம் புத்துக்கிட்டு வந்து என் அன்பு அண்ணன், ஆருயிர் அண்ணன், என் மீது அதிக பாசம் கொண்டவர்னு நீங்களும் உதயநிதி இது பண்ணுறீங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். அவரை தாக்கலாம் வரலையா நீங்கள்? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் அப்பாவை பார்க்க வரும்போது பிரச்சனைகள் ஆகும்போது அப்படிப்பட்ட இன்றைக்கி கனிமொழி சொல்கிறாரு, ஏதோ விழாவை விட்டுட்டு ஓடி வர்றாரு. பாவீங்களா, உயிரோடு இருக்கும்போது கவனிக்கிறதுக்கு ஆள் இருந்தீங்களா? நீங்கள் எவ்வளவு அக்கிரமம் பண்ணீங்க. கனிமொழிக்கு சிங்கப்பூரில் போய் குவிச்சு வச்சுருக்கீங்களே, அந்த படத்துலேருந்து 10 பைசா கொடுத்துருப்பீங்களா முத்துவுக்கு? அத்துடன் முத்து பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்ததுக்கப்புறம் பிள்ளைகள் பெரிய ஆளானோன்னு அவருடைய கை ஓங்கலை, அவர் வீக் ஆகிட்டார். கடைசியில் அவர் வந்து நோய்வாய்ப்பட்டார், வீட்டை விட்டு போகவே முடியலை, வறுமையில் இருந்தார் முத்து. இந்த கூட்டம் 1 லட்சம் கோடி லட்சக்கணக்கான கோடியை மகனையும் மருமகனையும் வச்சு வெளிநாட்டில் முதலீடு செய்த இந்த கூட்டம் முத்துவுக்கு பண விஷயத்தில் என்ன செஞ்சீங்கிறத ஸ்டாலின் சொல்லுங்கள் நாட்டு மக்களுக்கு. அன்னைக்கு இதை விட்டு கோபாலபுரத்தை விட்டு அடித்து துரத்துனீங்களே, இன்றைக்கி அவருடைய பணத்தை கொண்டு போய் கோபாலபுரத்தில் வைக்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்ன யோக்கியதை இருக்குது? நடிக்கிறீங்களா? 2Gயில் இவர்கள் குடும்பம் மிகப்பெரிய பணத்தை வந்து பிரித்தாங்க, ஆயிரக்கணக்கான கோடி உங்களுக்குள்ளே பிரித்தாங்க. ஆனால் முத்துவுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேளுங்க. சன் டிவியில் கருணாநிதிக்குரிய பங்குகளை விற்று அந்த கலாநிதி மாறனிடம் பல ஆயிரம் கோடி வாங்கினாங்க. அதில் முத்துவுக்கு அவர் ஒரு பிள்ளை இல்லையா, அவருக்கு கொடுத்த பணம் எவ்வளவு? அந்த குடும்பத்தை சொல்லுங்கள். 1 பைசா கொடுக்காம ஒரே 1 கோடியை மட்டும் கருணாநிதி இவர் பெயரில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதில் வர்ற வட்டியை மட்டும் 1 கோடிக்கு எவ்வளோ வரும்? 50,000 வரும். அதில் வர்ற வட்டியை மட்டும் வச்சு நீ சாப்பிட்டுக்கன்னாங்க. ஆயிரக்கணக்கான கோடியை 2ஆம் மனைவி பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுத்த கருணாநிதி செய்த மிகப்பெரிய துரோகம். CS ஜெயராமனின் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவர் சாவுக்கு காரணமாக இருந்தவர் கருணாநிதி. அது செய்த முதல் துரோகம்.
அடுத்து மூக்காமுத்துவுக்கு அவர் உயிரோடு இருக்கும் வரை 1 கோடி கொடுத்தாங்க. மூக்காமுத்து வாடகை வீட்டில் இருந்தார் கடைசி வரை. போய் பாருங்கள். இப்போ இன்னைக்கு இவர் இறந்தது சொந்த வீடான்னு பாருங்கள். இவர்களுக்கு சொந்தத்தில் உலகம் முழுவதும் பணம் இருக்குது. அவருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? கடைசி காலத்தில் மூக்காமுத்து மிகவும் நோய்வாய்ப்பட்டு ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க அவர். இதெல்லாம் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ஸ்டாலினுக்கு தெரியும். ஒரு சில விஷயம் தெரியாது, மற்ற விஷயம்லாம் தெரியும். ஒரு ரூமில் வச்சுருப்பாங்க, சாப்பாடு மட்டும் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு அவர் படுக்கையில் போய் படுத்துக்குவார். சேலையிலேருந்து இருந்தார். ஆனால் ஒரு நல்ல விஷயம், கடவுள் வந்து மூக்காமுத்துவுக்கு என்ன பண்ணால், மூக்காமுத்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, அவருடைய பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணவங்க மிகப்பெரிய பணக்காரர், மனிதாபிமானம் உள்ளவங்க. அவர் என்ன சொன்னார் மாமனார் மூக்காமுத்துட்ட, மாமா உங்களுக்கு வேண்டிய அத்தனை உதவிகளையும் நான் பண்ணுறேன், உங்களுக்கு மாத செலவுக்கு நான் பணம் கொடுக்குறேன், அந்த குடும்பத்தில் போய் நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை வசதிகளையும் அவருடைய பெண்ணை கட்டினவர் தான். அவர் மிகப்பெரிய பணக்காரர், மனிதாபிமானம் உள்ள குடும்பம், நல்ல குடும்பம். கருணாநிதி குடும்பத்துக்கு எதிராக அங்கே 1 பைசா வாங்காதீங்கன்னு கடைசி வரை பண உதவி செஞ்சு காப்பாற்றினார். இன்றைக்கி இவங்க தூக்கி கொண்டு போய் ஒன்று தூக்கி கொண்டு போய் கோபாலபுரத்தில் வச்சுருக்கீங்க. நியாயமாக ஒரு மருமகன் வீட்டில் வைக்கணும். அவங்கள ஃபுல்லாக பார்த்ததே மருமகன் தான். சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார், சரியாக சாப்பிட மாட்டார். மாதம் 50,000 ரூபா வரும். வாடகை எவ்வளவு போகும் சென்னையில்? அவங்களாம் கொஞ்சம் வசதியான வீடு பிடிக்கணுமே. அந்த மாதிரி வீட்டுக்கு வாடகைக்கே பத்தாத. உதவி அவர் சொந்த மருமகன். இந்த கூட்டம் திரும்பி கூட பார்க்கல. 2Gலையும் சன் டிவிலையும் பிரித்த பணம் எதையுமே அவருக்கு கொடுக்காமல் பச்சை துரோகம் பண்ணாங்கங்கிறது தான் விஷயம். ஆனால் அவர் பெட்டிலேயே அப்படியே கண்ணை முழிச்சுட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாராம். சாப்பிட்டுட்டு கண்ணை முழிச்சுட்டு அப்படியே படுத்து கிடப்பாராம். அவர் மனைவி ஐயோ அப்படி இருக்காரு, எதையுமே நாட்டம் இல்லாமல் இருக்காரு, முழிச்சதோடு இருக்காருன்னு சொல்லி அவர் நடித்த படங்களை, பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி, சமையல்காரன்லாம் ஒரு படம் நடித்தார். இதெல்லாம் அந்த கேசட்டை எடுத்து டிவியில் போடுவாங்களாம். அவர் நடித்த படம் பார்த்தா அவருக்கு உணர்ச்சி வருதான்னு பார்ப்போம்னா, சாப்பிட்டுட்டு அவருடைய பிள்ளையை போட்டு அப்படியே பார்ப்பாராம். பார்த்துட்டு மறுபடியும் படுத்துடுவார். இதே மாதிரி பல நாட்கள் ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதில் எம்ஜிஆர் ரசிகராச்சு அப்படின்ட்டு எம்ஜிஆர் படங்களை போடுறாங்க. அதில் எங்கள் வீட்டு பிள்ளை படத்தை போட்டால் துள்ளி குதித்து எழுந்து உட்கார்ந்து அதை உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாராம். அதில் தான் அவங்களுக்கு மகிழ்ச்சி. டெய்லி எங்கள் வீட்டு பிள்ளை படம் போட்டுருவாங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் அதை அப்படியே ஃபுல்லாக பார்ப்பார். அவர் தான் உண்மையான எம்ஜிஆர் ரசிகர். ஸ்டாலின் டூப் விடுவார், நான் எம்ஜிஆர் ரசிகர். அத்தனையும் பொய். இவர்கள் எல்லாம் சுயநலவாதிகள். இவர்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர்களே இல்லை. மூக்காமுத்து எம்ஜிஆருடைய ரசிகர், பரம ரசிகர். எங்கள் வீட்டு பிள்ளை என்றால் துள்ளி குதிப்பார். நான் சொல்கிறேன் எங்கள் வீட்டு பிள்ளை கதை மு.க. ஸ்டாலினுக்கு தெரியாது. மு.க. ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் தெரிஞ்சு நாம் உண்மை போய் சொல்கிறேன். நான் சாரி, உங்கள் அண்ணன் அது எம்ஜிஆர் படத்தை பார்த்து தான் துள்ளி குதித்தார். உங்கள் அப்பா எழுதின வசனம், கதை வசனம் எழுதின படத்தை பார்த்து துள்ளி குதித்ததில்லை. தான் நடித்த படத்தை பார்த்து அவர் துள்ளி குதிக்கவில்லை. காரணம், எம்ஜிஆருக்கு விசுவாசமாக இருந்தார். தன் தந்தை பணத்தை செலவுக்கு கொடுக்காத போது கூட நமக்கு பணத்தை அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர்னு சொல்லி எம்ஜிஆருக்கு கடைசி வரை விசுவாசமாக இருந்தார். இப்படித்தான் இருந்தார். அதனால் இன்றைக்கி இறந்தோடனே வாடகை வீட்டில் வைக்கக்கூடாதுன்ட்டு தூக்கி கொண்டு போய் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு என்ன என்னன்னு ட்விட்டரில் இரங்கல் செய்தி அனுப்புகிறாரு. இவர் உதயநிதி என்னுடைய பெரியப்பா ஏங்க பெரியப்பா பெரிய ஆளாச்சே, லெஜெண்டில் தான் உங்கள் அப்பாவுக்கு 4 கோடி 5 கோடியில் கார் வாங்கி கொடுத்துருக்கீங்களே, உங்கள் அப்பா எனக்கு கார் இல்லை, என் பையன் லெஜெண்ட் காருன்னு சொல்கிறாரு. உங்கள் பெரியப்பாவுக்கு ஒரு 2 வீலர் வாங்கி கொடுத்துருப்பீங்களா, ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருப்பீங்களா உங்கள் இதில்? ரொம்ப பாசமாக இருந்தால் ஒரு 10 லட்சத்துக்கு ஒரு கார் அவருக்கு வாங்கி கொடுத்துருக்கலாமா உதயநிதி? சினிமாவை எப்படி கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கி எந்த மூஞ்சியோடு கொண்டு போய் கோபாலபுரத்தில் அவர் இதை வச்சுருக்கீங்க? அவருடைய மருமகன் வீட்டில் தான் பார்க்கணும், கடைசி வச்சிருக்கணும். அவரை கடைசி வரை அவருடைய மருமகன் தான் அவரை காப்பாற்றினார். ஆக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செஞ்ச மூக்காமுத்துவின் மனைவி இறுதி வரை அவரை கவனிச்சுக்கிட்டாங்க. இந்த கூட்டத்திலிருந்து யாருமே அவரை கவனிக்கவில்லை. அதனால் மூக்காமுத்து ஆன்மா இவர்களை மன்னிக்காது. அந்த ஆன்மா விசுவாசமாக இருந்தது எம்ஜிஆர் ஒருத்தருக்கு தான். தன்னுடைய குடும்பம் அவர் மருமகனுக்குத்தான் அவர் கடைசி காலத்தில் நன்றியுடன் இருந்தார். இந்த குடும்பம் அவரை கண்டுகொள்ளவில்லை. இன்று இரங்கல் செய்தி கொடுத்துட்டு அவரை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டு என்னமோ யோகியர்கள் மாதிரி அண்ணனை பார்த்தது மாதிரி எது பண்ணியிருக்காங்க. வேறு தரத்து பிள்ளை தானே, உங்களுக்கு எப்படி பாசம் வரும்? அன்னைக்கு கருணாநிதியோட சண்டை போடும்போது அடிக்க வந்தீங்களா இல்லையா மூக்காமுத்துவை? நீங்கள்லாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம். அதனால் மூக்காமுத்துவுக்கு நமது அஞ்சலியை செலுத்துவோம். எம்ஜிஆர் ரசிகர்கள் அனைவரும் அவருக்கு அஞ்சலி செலுத்துங்கள்.
அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். காரணம், கருணாநிதியை குடும்பத்தில் இருந்து கொண்டே எதிர்த்த ஒரு வீரன் தான் அந்த முத்து. உள்ள குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அவரை தண்ணி குடிக்க வைத்தார். பயப்படுவார் கருணாநிதி. முத்து வந்துட்டாருன்னா. இதுதான் சரித்திரம். கோபாலபுரத்து சரித்திரம் க்ளீனாக சொல்லுது. கோபாலபுரத்து தெரு இருக்க, அந்த தெரு சொல்லணும் முத்து வந்து எப்படி கத்துனார், எப்படி அவங்க அப்பாவோட சண்டை போட்டார். கடைசி அவருக்கு துரோகம் செய்து 1 கோடியை கொடுத்துட்டு உலகமாக கோடீஸ்வரர்களாக இவர்கள் ஆன கதை, நாடறிந்த கதை. முத்துவின் ஆத்மா சாந்தி அடையட்டும் என்ற கருத்தை முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். அடுத்தது தேர்தல். அதிமுகவிலிருந்து பிரக்ஞா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிற ஒரு இவங்களை தேர்தல் வகுப்பாளராம். இது யாரும் திருந்துகிறதா இல்லை. எடப்பாடிக்கு என்ன சொல்ல, எம்ஜிஆரை நம்புங்கய்யா, எம்ஜிஆர் தொண்டனை நம்புங்கய்யா, அதிமுக தொண்டனை நம்புங்க, ஜெயலலிதா அவர்கள் தொண்டனை நம்புங்க. அது என்ன போய் இந்த கம்ப்யூட்டரில் இது வைக்கிற திருட்டு பசங்க பிரக்ஞா ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு புது திருடம் வந்திருக்காரு. அவருக்கு போய் 480 கோடி எடப்பாடி கொடுத்து அவரை பிடிச்சிருக்காரு. திருந்தவே மாட்டீங்க நீங்கள். உங்களுக்கு விழுகும் போட்டு, உங்களுக்காக விழுகும் ஓட்டு இல்லை, எம்ஜிஆருக்காகவும் ஜெயலலிதாவுக்காகவும் இரட்டை இலைக்காகவும் திமுகவும் விழுகக்கூடிய ஓட்டு. 480 கோடி. நிறைய பணம் வச்சுருக்கீங்களா? தேவையா அதெல்லாம்? ஜெயலலிதா அடித்து வரட்டல, பிரசாந்துக்கு சொல்லலாம், அடித்து வரட்ட வேண்டியதானே. இவங்கெல்லாம் தேவையா? அவர் ஒரு மகனை வச்சுக்கிட்டார் பேபர் எடப்பாடி. அவர் தான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர்றாரு. அங்கே திமுகவுக்கு வந்து மருமகன் தான் கூட்டிகிட்டு வர்றாரு. இப்போ அவர் என்ன பண்ணிட்டார், அவரே ஒரு தேர்தல் வியூக அமைப்பாளர்னு சொல்லி அவரே வந்து பென்னுங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு 200 பேர் 300 பேரை வச்சுக்கிட்டு அவர் நம்ம இவருடைய மருமகன் சபரீசன் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆக எல்லாருமே தேர்தல் வியூக அமைப்பாளர்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் வந்து பிரசாந்த் கிஷோரை பிடிச்சாரு, பணம் நிறையா கொடுக்கலன்னு அவர் இப்போதைக்கு நான் விலகுகிறேன்ட்டு. ஆக அதே மாதிரி அதிமுகவுக்கு அவர் பிடிக்கிறாரு. எடப்பாடி தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துலெல்லாம் பயங்கர கூட்டம் கூடுது. 1000 ரூபா கூட்டம் இல்லை, நல்ல கூட்டம். ஏன்னா பாஜக தொண்டர்களும் வராங்க, அதிமுக தொண்டர்கள் வராங்க. ஸ்டாலினை பிடிக்காதவர்கள் தான் அதிகம் வராங்க அந்த கூட்டத்தில். எடப்பாடிக்கு வர கூட்டத்தில் அதிமுக தொண்டர்களை விட ஸ்டாலினை எதிர்ப்பவர்கள் மிகப்பெரிய அளவில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அண்ணாமலை அறிக்கை விட்டிருக்காரு, அவரை பாராட்டுகிறோம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, இப்படி தான் பேசணும். எல்லோரும் ஒரே புள்ளிகள் இணைந்திருக்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரே புள்ளிகளை இணைந்திருக்கின்றோம். அண்ணாமலை அவர்களுக்கு சொல்கிறேன், 26 வரை இப்படி பேசுங்க. கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. எங்களுடைய ஒரே நோக்கம் திமுகவை ஆட்சியை விட்டு அகற்றுவது தான் என்று அண்ணாமலை என்று பேசியிருக்கிறார். அண்ணாமலைக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எலெக்ஷன் வரை இதே மாதிரி பேசுங்க. கூட்டணிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில் பேசாதீங்க. உங்களுடைய ஆதரவாளர்கள், பிஜேபியின் ஆதரவாளர்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக கண்ணை மூடிட்டு இப்போ ஸ்டாலினை பதவியை விட்டு அகற்றணுங்கிற ஒரே அஜெண்டாவில் இது பண்ணுங்கள். எடப்பாடி பழனிசாமி, ஏடிஎம்கே இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பொருட்படுத்த வேணாம். அதிமுக தொண்டர்களுக்கு சொல்கிறேன், பாஜகவோட கருத்து வேறுபாடு இருந்தாலும் எல்லோரும் ஓர் அணியில் நின்று இவர்களை பதவியை விட்டு நீக்கணும் அப்படிங்கிறதுல வந்து செயல்படுங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய வேண்டுகோள் எல்லோருக்குமே. இதுக்கு இடையில் இன்றைக்கி சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க. அதை பிஜேபியை சேர்ந்தவங்க தான் சர்வே எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க புது மாதிரி சர்வே எடுத்திருக்காங்க. எதுக்காக இந்த சர்வே எடுக்கப்பட்டதுன்னா, மைனாரிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சிறுபான்மையினர் எப்போவுமே வந்து திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க. இப்போ விஜய் வந்துட்டார். விஜய் வந்துட்டதுனால இந்த சிறுபான்மையினர் ஓட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக சிறுபான்மையினர் மத்தியில் ஒரு சர்வே தனியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா அதில் வந்து கிறிஸ்தவர்கள் பெரும்பாலான பேர் விஜய்க்கு போட வாய்ப்பு இருக்குது, அவர் கிறிஸ்தவருங்கிறதுனால. ஆனால் இஸ்லாமியர்கள் அப்படி இல்லையே, அவங்க விஜய்க்கு போடுவாங்களா? இந்த 2 ஓட்டும் தானே ஸ்டாலின் வராரு. இந்த 2 ஓட்டும் பிரிஞ்சதுன்னா அவர் காலியாச்சே. அதனால் முதல்ல அங்கே போய் சர்வே எடுக்கணும்னு சொல்லி வெறும் சிறுபான்மையினர் மத்தியில் சர்வே எடுத்தால் ஷாக். எல்லா இடங்களிலும் திமுகவை விட விஜய்க்கு சிறுபான்மையினர் மத்தியில் அதிக ஓட்டு கிடைச்சிருக்கு. இஸ்லாமியர்கள் வாழும் பகுதியில் கூட அவருக்கு அதிக ஓட்டு கிடைச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, திமுகவை பிடிக்காமல், ஸ்டாலினை பிடிக்காமல் வெறுப்பில் இந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்து விட்டதால் வேறு வழி இல்லாமல் விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டு பெரிய அளவில் கிடைத்திருக்கிறது. சர்வேல சில இடங்கள்லாம் 50% தாண்டுதுன்னு அந்த சர்வே சொல்கிறாங்க. சில இடங்கள்ல, ஏன்னா சிறுபான்மையினர் ஓட்டு இது, நான் ஒட்டுமொத்த ஓட்டு சொல்லலை,
ஒட்டுமொத்த ஓட்டு வச்சா அதிமுக பாஜக தான் முன்னணியில் நிற்கிது. ஆனால் சிறுபான்மையில் மத்தியில் இவங்க நிற்கிதுன்னா 50% பிரிஞ்சதுன்னா காலி. ஒரு 10 சீட்டு வராது ஸ்டாலினுக்கு. அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால் மிக அருமையான செய்தி வந்திருக்கு. இது மட்டும் உண்மையானால் காலி அவர். விஜய் பெரும்பாலான சிறுபான்மையில் ஓட்டை பிரித்து விடுவார். அது ஸ்டாலினுக்கு சவுத் 1000 விளக்கு தொகுதியிலேயே பார்த்துருக்காங்க. 1000 விளக்கு தொகுதி இஸ்லாமியர்கள் அதிகம் உள்ளது. எப்போவுமே ஸ்டாலின் அங்கே தான் நிற்பார். குளத்தூர் 31 அப்பெல்லாம் அங்கே போனால் அங்கே நெக் டு நெக், அதாவது வெறும் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கும் இதில் அதிலேயே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக திமுகவுக்கு இணையாக வாங்கியிருக்காரு சர்வேலன்னு அந்த சர்வே சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுபான்மையினரின் பெரும்பகுதி ஓட்டுக்கள் திமுகவிலிருந்து பிரிந்து ஸ்டாலினுக்கு போய்விட்டது. ஏன்னா சிறுபான்மையினர் பெரும்பாலான பேர் அதிமுக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க, ஏன்னா பாஜக இருக்கிறதுனால. அதனால் தேர்தல் வியூகம் திசை மாறுகிறது. சிறுபான்மையர்கள் மத்தியில் சிறுபான்மையர்கள் ஓட்டு 2ஆக பிரிகிறது. சிறுபான்மையர்கள் மத்தியில் திமுகவுக்கு இருந்த செல்வாக்கு அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. அதனால் சிறுபான்மையினர் ஓட்டு பாதிக்கப்பட்டு விஜய்க்கு போனால் திமுக அதோட காலி அப்படிங்கிற விஷயம் இதில் வந்திருக்கு. இதில் இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பட்டியலினத்து மக்கள் அதிகம் இருக்காங்களே, அதாவது திருமாவளவனுக்கு எங்கெங்கு செல்வாக்கோ வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டியலினத்து மக்கள் இருக்கிற பகுதியில் மட்டும் ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க. அது திமுகவுடைய ஓட்டு இல்லை அப்படின்னு அவங்களாம். ஆக பட்டியலினத்து மக்கள் அதிகம் வசிக்கும் வட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றம் இருக்கிறது. அங்கேயும் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு அந்த சர்வே சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? திமுக ஓட்டு பூரா விஜய்க்கு பிரியுது. இந்த விஜய் தான் ஈவேரான்னு சொல்லி பேரை கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஈவேராவை சொன்னீங்கன்னா ஓட்டே கிடைக்காது. விஜய் சொல்லிட்டேன். உங்கள் அரசியல் இதில் மாற்றம் தேவை. சுற்றி கோபாலிகளையும் முட்டாள்களையும் வச்சுருக்கீங்க. முட்டாள்களை துரத்திட்டு சுயமாக சிந்தியுங்கள். அதனால் இவருடைய திருமாவளவன் இது மாறுது. திருமாவளவனுக்கு மிகப்பெரிய ஷாக். பெரும்பாலான விடுதலை சிறுத்தைகளின் இளைஞர்கள் விஜய் பக்கம் தாவுகிறார்கள். இதுதான் சர்வே விடுவது. இதனால் இப்போ இன்னொரு இதில் திமுக முன்னாடி கருணாநிதி இருக்கும்போது கள்ள ஓட்டு ஸ்ட்ராட்டஜி அவர். அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்தோடனே இவங்க நேர் வழியிலேயே போக மாட்டாங்க, எல்லாம் குறுக்கு வழி. புத்தி அப்படி தான் போகும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், அந்த ஓடிபியில் என்ன ஒரு சில பேர் அதில் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு சொன்னாங்க. என்ன பண்ணிடுறான், ஒரு ஆள் உள்ளே வரானா ஒவ்வொரு வீட்டுக்கும், நான் எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறான், நான் உங்கள் வீட்டில் யார் யாருங்க பேர், மொபைல் நம்பரு அப்படின்னு வாங்கிட்டு அங்கேயே உட்காந்துட்டு ஓடிபி வரும் பாருங்க அப்படிங்கிறான். அவங்க பார்த்தா நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக சேர்ந்து விட்டீர்கள், நன்றின்னு வரும். அவங்க நாங்கள் எங்கெங்கே உறுப்பினராக சேர்ந்தோன்னே, எனக்கு சம்பளம் கொடுத்து அனுப்புனாங்க, நீங்கள் ஓட்டு யாருக்கு வேணாலும் போடுங்க, எனக்கு சொன்னாங்க, நீங்கள் போட்டீங்க, ஆளை விடுங்கன்ட்டு வெளில போகிறாங்க. எவ்வளவு தில்லு முள்ளு பார்த்துக்கங்க. இப்படி ஓடிபியில் மிகப்பெரிய இது நடத்திக்கிட்டு இருக்கான். நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இனி அடுத்து சைஃபர் கிரிமினல் இதே மாதிரி ஓடிபியை வச்சு உங்களை நான் வீட்டுக்கு ஓடிபி வந்ததுன்னு நீங்கள் ஓடிபியை கொடுத்தீங்கன்னா உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணம் பூரா காலியாகுது. ஆக சைஃபர் கிரிமினல் திமுகவில் நிறைய சைஃபர் கிரிமினல் இருக்கான். இந்த ஓட்டில் நீங்கள் ஓடிபியை கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவன் உள்ள ஓடிபியை வாங்கி மிகப்பெரிய சைஃபர் கிரைம் பண்ணிடுவான். அதனால் காவல்துறை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ஓடிபி கேட்டால் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க, உங்கள் வங்கியில் இருக்கும் பணம் கொள்ளையடிக்கப்படலாம்னு சொல்லியிருக்காங்க. எவன் வந்தாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன்னாலும் சரி, எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரி வீடுக்கு ஆள் அனுப்புறது இல்லை. இது பூரா திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு நடத்தக்கூடிய மிகப்பெரிய மோசடி. எவன் வந்தாலும் ஓடிபி கேட்டால் நான் ஓடிபி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கள். ஓடிபியை கொடுத்தீங்கன்னா திமுகவில் மட்டும் நீங்கள் உறுப்பினராக மாட்டீங்க, பேங்க்கில் இருக்கிற பணம் போயிடும். ஓடிபியில் இவ்வளோ பெரிய மோசடியை ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்காரு. பொதுமக்கள் அனைவருக்கும் சொல்கிறேன், நம்ம ஆதரிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமும் சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு போட்டு அதில் நீங்கள் இங்கேருந்து அனுப்புங்க. ஆணையர், கமிஷனர், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, டெல்லி அட்ரஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த அட்ரஸை போட்டாலே போதும். தேர்தல் ஆணையர், தேர்தல் தலைமை ஆணையர், மத்திய தேர்தல் ஆணையம் டெல்லின்னு போடுங்க, அங்கே போயிடும் அட்ரஸ். அங்கே எல்லோரும் என்ன எழுதுங்க, உங்கள் தேர்தல் ஆணையத்தின் பேரை சொல்லி ஆட்களை அனுப்பி ஸ்டாலின் எங்களிடம் ஓடிபி வாங்கி எங்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக திமுகவில் உறுப்பினராக எங்களை பதிவு செய்கிறார்,
மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கிறது, தேர்தல் ஆணையம் உடனே நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்னு எல்லாரும் கடிதம் எழுதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஆதரவாளர்கள் அத்தனை பேருக்கும் சொல்லியிருக்கோம். இதை வீடியோ கேட்குற எல்லாரும் உடனடியாக இதை செய்யுங்கள். நடக்கவிருக்கும் மிகப்பெரிய மோசடியை, ஸ்டாலின் ஓட்டு வாங்குவதற்காக மிகப்பெரிய மோசடியை தடுத்துருங்க. இந்த ஓடிபி வாங்கின உடனே அடுத்து திருப்பி வரான் அதிமுகக்காரன், இந்தாங்க உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டுன்னு கொடுக்குறான், உறுப்பினர் அட்டை. எதுக்கு ஏன்னு கேட்டால் நீங்கள் உறுப்பினர் ஆகிட்டீங்க, இந்தாங்க திமுக உறுப்பினர் அட்டைன்னு கொடுக்குறான். அப்போ அதை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும், நம்ம திமுகவில் சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஓட்டு போட்டுருவீங்களா அந்த முட்டாள்கள் என்ன. அதனால் எல்லோரும் தேர்தல் ஆணையத்துக்கு இந்த மோசடி பற்றி கடிதம் எழுதுங்கள் அப்படிங்கிற அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும். வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்புங்க. அடுத்த வீடியோக்களில் யார் யாருக்கு புகார் அனுப்பணும் தேர்தல் கமிஷனுக்குங்கிறதை விரிவாக விளக்குகிறோம் என்பது அடுத்த கட்ட செய்யும். அடுத்தது இந்த டிஎஸ்பி விஷயம். அவர் அறிக்கை விட்டிருக்காரு, அவர் பேசுகிறார், என் உயிருக்கே ஆபத்து இருக்குது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். நீங்க கொடுங்க, என் மேல சேர்த்து அடிங்க, எல்லாம் படிங்க, நாளைக்கு நான் இங்க இருந்தா என் உயிருக்கே ஆபத்து, என் உயிருக்கு ரொம்ப ஆபத்துங்க சார். அதனால் இனி பாருங்கள், அதாவது அந்த டிஎஸ்பி செஞ்சது அவர் செஞ்ச கடமை கரெக்டு. என்னை பழி வாங்குகிறாங்க, என்னை துன்புறுத்துகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொன்னது ரைட்டு. ஆனால் காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், பொதுமக்களுக்கு தெரியாது. காவல்துறையில் கட்டுப்பாடுகள் அதிகம், நடத்தை விதிகள்னு இருக்குது. நடத்தை விதிகள் படி நீங்கள் காவல்துறை தலைவர் அவங்களுடைய அனுமதி வாங்காமல் நீங்கள் யாருமே பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அப்படி பேட்டி கொடுத்தா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கலான்னு விதிகளில் இருக்குது. அவர் அவசரப்பட்டு பேட்டியாக கொடுத்துட்டார். ஏன்னா சட்டப்படி எடுக்கலாம். அந்த கூட்டம் ஏற்கனவே அவர் இதிலெல்லாம் போய் இவங்க பாரு வச்சு கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல கை வச்ச உடனே அரசியல்வாதி ஒன்றா சேர்ந்துட்டான். காவல்துறை அதிகாரிகிட்ட சொல்லிட்டான். அப்போ காவல்துறை அதிகாரி இருக்குது நம்ம பேரெல்லாம் சொல்லிட்டார். இவர் ஏடிஜிபி பேர், உளவுத்துறை அதிகாரிகள் பேர் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால் இவர்களுக்கு இன்னும் ஆபத்து காத்திருக்கிறது. அவரை டிஸ்மிஸ் வர போயிடுவாங்க. அவரை விருப்ப ஓய்வு கேட்டு இப்போ மனு கொடுத்துருக்காரு, முடியாதுன்னு திருப்பி கொடுத்துட்டான். ஏன் கொடுத்துட்டாங்கன்னா இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவர் மேலே 2 சார்ஜை போடுவான். சார்ஜை போட்டு என்ன சொல்லுவான், விருப்ப ஓய்வு கொடுத்தா உங்கள் மீது குற்றச்சாட்டு நிலுவையில் இருக்கிறது, அதனால் உங்கள் விருப்ப ஓய்வை அனுமதிக்க முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுவான். அப்போ என்ன ஆகும்னா அவர் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் கிடைக்காது. இவருக்கு பின்னாடி ஒரு மனைவி உயிரோடு இருந்தால் அவர்களுக்கு கூட பென்ஷன் வரும். அவர் 20-25 வருஷம் சர்வீஸ் போட்டிருக்காரு. அப்போ உங்களுக்கு 25 வருஷத்துக்கு மேலே போட்டிருக்காரு. நீங்கள் அரசாங்க பென்ஷனை வாங்குறதுக்கு உங்களுக்கு இது இருக்க உரிமை இருக்குது. ஆனால் இந்த கூட்டத்தை போய் நீங்கள் தெரியாமல் போய் மேலும் வெளிப்படையாக மோதுனீங்கல்ல, அதனால் இது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்போம். ஆனால் பெரிய சிக்கலில் சிக்கி இருக்கிறீர்கள். இன்னமேயாச்சும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் சட்ட விஷயத்தெல்லாம் மனசில் வச்சு உங்களுக்கு பாதிப்பு வருதாங்கிறத நாட்டில் அநியாய அக்கிரமத்தை இது பண்ணணும், எதிர்க்கணும். ஆனால் நீங்கள் பாதிக்காமல் பண்ணணும். நான் விஆர்எஸ் வரும்போது, விருப்ப ஓய்வு வரும்போது எனக்கு இது மாதிரி பல தொந்தரவு கொடுக்கப்பட்டது. 1 வருஷம் சம்பளம் இல்லாமல் பண்ணாங்க. நான் அமைதியாக இருந்து என் மேலே எதுவும் சார்ஜ் பதிவு செய்யாமல் 2-3 பொய் வழக்கெல்லாம் போட்டாங்க என் மேலே. நான் யாரையுமே பார்க்காதாலாம், நான் ஒரு டிஎஸ்பியை பார்த்ததே இல்லை, அவரை நான் அடிக்க போனேன்னெல்லாம் போட்டான். எல்லாத்தையுமே நான் உள்ளேருந்து சட்டப்பூர்வமாக சமாளித்து எல்லா சார்ஜுங்கள்லேருந்து விடுதலை வாங்கிட்டு உடனடியாக விருப்ப ஓய்வு கொடுத்து நான் பென்ஷனோட வெளியில் வந்தேன். இல்லைன்னா எனக்கு கிடைச்சிருந்த பென்ஷனையும் இங்கே உள்ளே இது பண்ணியிருப்பாங்க. நேர்மையானவர்கள், நியாயத்துக்காக குரல் கொடுப்பவர்கள் காவல்துறையில் இருக்க முடியாது. இப்போ பொன்மாணிக்கோவில் பார்த்தீங்களா, பொன்மாணிக்கோவிலுக்கு என்ன இதாச்சுன்னு, சிலை தடுப்பு பிரிவில் அவர் இருந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நிறைய சிலைகளை வெளிநாட்டில் இருந்தெல்லாம் பிடிச்சார். அப்போ பிடிக்கும்போது இன்னொரு மதத்தை சேர்ந்தவர் ஒரு டிஎஸ்பியாக இருந்தால் சிலை கடத்தல்காரர்களுடன் தொடர்பு வச்சுருந்ததை கண்டுபிடிச்சி அவரை கைது பண்ணார். அப்போ கைது பண்ணும்போது அவருக்கு ஆதரவாக பேசுனது யார்? அப்போ டிஜிபியாக இருந்த ஒருத்தர் பொன்மாணிக்கோவிலுக்கு ஃபோன் பண்ணி, எப்போ அவன் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் டிஎஸ்பிப்பா, அவனை போய் கைது பண்ணால் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே அசிங்கம், அவனை பண்ணாதேன்னு இதுக்கு சப்போர்ட்டுக்கு வந்தது ஒரு டிஜிபி, பேரையே சொல்லுவேன். அவரெல்லாம் நாங்கள்லாம் இருக்கும்போது ஒரு சாதாரணமான ஆள், சாமியார்னு கூப்பிடுவாங்க அவரை, சாதாரணமான ஆள். இன்னும் சொன்னால் நம்ப மாட்டேங்க, என்னை பார்த்தா பயப்படுவார். அப்போ டிஐஜியாக இருந்தார், டெக்னிக்கல் சர்வீஸில், என்னை பார்த்தா பயப்படுவார். அவரெல்லாம் பின்னாடி டிஜிபி ஆகி பொன்மாணிக்கோவில் இப்போ கேஸ் போடாத டிஜிபி இவர் மேலே, டிஎஸ்பி மேலேன்னு சொன்னவர்.
ஆனால் அது முடியாதுன்னு சொல்லி அவர் வழக்கு போட்டோன்னே என்ன பண்ணாங்க தெரியுமா? அதே டிஜிபி, இன்ஸ்பெக்டருங்க, டிஎஸ்பி எல்லாரும் அவர்கிட்ட வேலை பார்த்தவங்களெல்லாம் டிவியில் பேட்டி கொடு, சன் டிவியில் இவர் மோசமானவர் அப்படின்னு சொல்லி பொன்மாணிக்கவேலுக்கு எதிராக கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரையும் பேச வைத்தார் அப்போது இருந்த டிஜிபி. நேர்மையான இது பண்ணலை, அவங்க கண்டுக்கலை. அவர் நிறைய நல்ல விஷயம் செஞ்சுருக்காருன்னு எவனும் யோசிக்கலை. டிஜிபியே இந்த வேலை பண்ணார். நான் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில் அதுக்கப்புறம் தான் சத்தியம் டிவியில் நானே போய் இந்த மாதிரி அக்கிரமத்தை ஒரு டிஜிபியே பண்ணுறாரு, நேர்மையான அதிகாரி மேலே பண்ணுறாரு அப்படின்னு எல்லாம் கொடுத்தேன். கடைசி ஐபிஎஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்றவங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துட்டு இன்றைக்கி என்ன பண்ணாங்க? அவங்கெல்லாம் சிபிஐயில் இருக்கிற அதிகாரிகிட்ட சொல்லி பொன்மாணிக்கவேலு மேலேயே இப்போ குற்ற வழக்கை பதிவு பண்ண வச்சுட்டாங்க. விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க குற்ற வழக்கில். அப்போ நேர்மையாக இருந்தவர்களுக்கு கிடைச்ச பரிசு என்னென்ன துறையில், காவல்துறையில் அவர் ஓய்வு பெற்றதுக்கப்புறமும் குற்ற வழக்க பதிவு செய்யப்படுறாங்க. அதனால் அது ஒரு முள் படுக்கை காவல்துறைங்கிறது. அங்கே நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஒழித்துருவாங்க, ஆளே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அதனால் அந்த துறையில் இருந்துக்கிட்டு பாவம் அவருடைய இதெல்லாம் அவர் இழந்து விட்டார். இனி அவரை டிஸ்மிஸ் பண்ணாமல் விட மாட்டாங்க. அவருக்கு என்னது வந்தாலும் சட்ட ஆலோசனைகளை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர் இனி பார்த்து ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் குடும்பமே வருங்காலத்தில் பாதிக்கும். உங்களுக்கு பென்ஷனே இல்லாமல் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லாமல் பண்ணினாலும் அவர்களை ஏன்னா நீங்கள் சட்டத்தை மீறாமல் இருக்கணும், அப்போ தான் நாங்களே உங்களை காப்பாற்ற முடியும். கான்ட்ராக்ட் ரூல்ஸ் ஒழுங்குமுறை விதிகளின்படி பேட்டி கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது. அதை நீங்கள் மீறிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றவே முடியாது. சட்ட விதிகளை மீறாமல் உங்கள் எதிர்ப்புகளை தெரிவியுங்கள். உங்களுக்கு நாங்கள் எங்களை போன்றவர்கள் துணை நிற்பார்கள் அப்படிங்கிற கருத்தையும் நம் இறுதி கருத்தாக இந்த டிஎஸ்பி விஷயத்தில் பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். திங்கட்கிழமை. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.